எனக்கு தெரியும் கூட வச்சுருந்தா எனக்கு அடி விழுமன்னு தெரிஞ்சும் அது கூட நான் போகலான்னு சொல்லி சொல்லி போட்டு நான் ஹெல்மெட்டை காட்டி வச்சு போட்டு அரிச்சு கண்டுக்கிறதுக்கு இல்லை அவனுக்கு அவ்வளோ வேகம் பொறுக்க முடியலை டக்குன்னு இருந்த எந்த ஹெல்மெட்டாலேயும் என்ன சிலைக்கு அடித்தான். நாங்களே அடிக்கடி தூசணம் பேசிக்கொண்டு அவர்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லி பிள்ளைகள் கற்றுக்கொள்வது தங்களுடைய பெற்றோர் தங்களை மக்கள் பிரதிநிதி என்று சொல்லிக்கொண்டு அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லிக்கொண்டு போதை பாவனையை பாவித்து கொண்டு வீடியோக்கள் விடுவதும் சமூக தளங்களை கருத்துக்களை பகிர்வதும் குடிப்பது என்பது வெளிநாடுகளில் ஒரு சாதாரண விடயம். அதாவது அந்தஸ்து பதவியை பட்டங்களை நாங்கள் முதன்மைப்படுத்தி மனிதத்தை கொச்சப்படுத்தக்கூடாது. பணக்கார அல்லது படித்தவர்கள் என்ற போர்வைக்குள்ள வாழ்கிற எல்லாரும் இந்த அடிமைத்துவ வலைக்குள் சிக்கொண்டு போகாமல் இல்லை. அப்போ இது போலிகளை கண்டு மறக்கூடாது. இது போலியான ஒரு வேஷம், இந்த போலியான ஒரு வழிகாட்டல் இது வேணாம். ஒரு சிலருடைய குறுகிய லாப நோக்கோடு எமது மக்களை நாசமாக்கி வருகின்ற இந்த ஈனமான செயலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. தற்கொலை முயற்சியில் ஒருமுறை ஒருவர் ஈடுபட்டால் அவர் திரும்பவும் ஈடுபடுவார் என்பது பொதுவான கருத்து. போதைக்கு எதிரான போதையில் பாவனை உள்ளவர்களுக்கு இந்த தீவில் அல்லது தமிழ் பிரதேசங்களில் தனியான சிறைச்சாலை அமைக்க வேண்டும் அரசு. மனிதத்தை மதித்து மனிதத்தை நாங்கள் நேசித்து மனிதனாக வாழக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் வழங்கி கொண்டே இருக்கோம். போர்க்காலத்தின் போது 30 ஆண்டு போரின் போது அளவிற்கரிய இன்னல்களை அனுபவித்த எமது சமூகம் தொடர்ந்து இன்னலுக்குள்ளாகி வருகிறதை தான் நாங்கள் காணக்கூடியது. ஏழை சமூகங்களை ஏழை மக்களை நேசித்து அவர்களுக்கு பணியாற்றுவது என இலக்காக இருந்தது. இந்த தீவு கடலால் சூழப்பட்ட ஒரு நிலப்பரப்பாக அமைந்திருக்கிற இந்த தீவில் இவ்வாறான போதைப் பொருட்கள் பரப்பப்பட்டு இப்பொழுது பாடசாலை மட்டத்தில் சீரழிந்து கொண்டிருக்கிற போது எவ்வாறு இது பரப்பப்படுகின்றது? திருமஞ்சூர் இனி உளவாகி இன்னாது கூறல் கனி இருப்ப கயவந்தட்டு. வணக்கம் உறவுகளே, இன்று நாங்கள் பேச்சளவில் பேசிக்கொண்டிருக்கிறோம் போதைக்கு எதிராக நாங்கள் செயற்பட வேண்டும் என்று. உண்மையில் 30 வருடங்களுக்கு குறையாமல் இந்த போதைக்கு எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய மத குரு வின்சென்ட் பெட்ரிக் ஃபாதர், எல்லோராலும் பெட்ரிக் ஃபாதர் என்று அழைக்கப்படுகின்ற ஃபாதரை நேரடியாக பேட்டி காண வந்திருக்கிறோம். அவரிடம் இருந்த உள் உணர்வுகளை நாங்கள் வெளிக்கொண்டு இருக்கிறோம். வணக்கம். வணக்கம் ஃபாதர், உங்களை பற்றி, உங்களுடைய துறவரம், நீங்கள் கல்வி கற்ற உங்கள் தகமையை பற்றி எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 1981ஆம் ஆண்டு நான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டேன். அதை பின்ன கடைசியாக தொடர்ந்து நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே இந்த ஏழை சமூகங்களை ஏழை மக்களை நேசித்து அவர்களுக்கு பணியாற்றுவது என இலக்காக இருந்தது. எங்களுடைய அமர்பதி தியாக சபையின் இலக்கு அதுதான். ஏழைகளுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கரிசனையோடு ஈடுபட்டு ஏழைகளுடைய வளர்ச்சியிலே நாங்கள் அக்கறையோடு பாடுபட வேண்டும் என்பதுதான். அந்த எங்களுடைய ஸ்தாபகர் அமல்வெளி தியாகிகளின் ஸ்தாபகர் புனித யூஜிதி மேசனுடைய வழிகாட்டலில் நான் இந்த பணியை முன்னெடுத்து வருகிறேன். ஆகவே என்னுடைய நோக்கம் எங்களுடைய சபை ஸ்தாபகருடைய இயக்குனருடைய நோக்கோடு ஒத்திருக்கிறதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆகவே ஆரம்பத்திலிருந்து இன்று வரை எனது இலக்கு எப்பொழுதும் ஏழைகள் சார்பாகவே இருந்து வருகிறது. நான் மானிடவியலில் கலாநிதி பட்டம் எடுத்துக்கிறேன். அதேபோல் மனித நேயத்தோடு மனிதன் வாழ வேண்டும், மனிதம் நேசிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய இலக்கு. அவை மனிதத்தை மதித்து மனிதத்தை நாங்கள் நேசித்து மனிதனாக வாழக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் வழங்கி கொண்டே இருக்கோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வேறுபாடுகளை வளர்க்கக்கூடாது, பகுபாடுகளை வளர்க்கக்கூடாது. ஆகிய மதம் கடந்து ஊர் கடந்து எல்லாரும் எம்மவரே என்ற எண்ணத்தோடு நாம் எல்லோரும் பயணிக்க வேண்டும். உங்களுடைய பணியில் போதைக்கு எதிராக, போதவஸ்துக்கு எதிராக செயற்படுத்தி கொண்டீர்கள். நீங்கள் அந்த போதை என்று கூறுவது எதை? அதை போதை என்று கூறுகிறீர்கள்? போதை என்பது பொதுவாக ஆரம்ப காலத்தில் இந்த மது பாவனையை முறியடிக்கிறது தான். ஆரம்ப காலத்தில் எங்களுடைய தகப்பன்மார் கூடுதலாக மது பாவனைக்கு உட்பட்டு குடும்பங்கள் சீரழிந்து காணப்பட்டதை நான் கண்டேன்.
ஆகவே எங்களுடைய ஆரம்பகால நோக்கம் இந்த போதைப்பொருள் பாவனை என்ற விடயம் கடைசியாக 6-10 ஆண்டுகளாகத்தான் கூடுதலாக எங்களுடைய பிரதேசத்தில் வளர்ந்தது. அப்போ அதுக்கு பிறகுதான் நாங்கள் இப்போ அண்மித்த காலத்தில் நாங்கள் கூடுதலாக போதைப்பொருள் பாவனையால் இளைஞர்கள் ஆரம்பத்தில் பாதிப்படுத்தாலும் இன்றைய காலகட்டத்தில் மாணவியர்களும் பாதிப்புக்குள்ளாகி வர்றதை நாங்கள் மறக்கவும் முடியாது. ஆகவே இன்றைய காலகட்டத்தில் இந்த போதைப்பொருள் பாவனை பல வடிவங்களில் எல்லாருக்கும் பரவலாகி கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் எல்லாரும் முழிப்பாக இருந்து எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய சந்ததியை காப்பாற்றுவோம். நீங்கள் மாற்றம் என்கின்ற ஒரு அமைப்பினூடாக இந்த போதைக்கு எதிராக செயற்படுத்தி உங்களுடைய செயற்படும். நீங்கள் தனி மனிதனாக இருந்து செயற்படுகிறீர்களா, அல்லது அமைப்பினூடாகவா, அல்லது உங்களுடைய குரு பணியை வைத்துக்கொண்டு செய்கிறீர்களா? நான் ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறேன். இது தேசிய ரீதியாக பரிசீலிக்கப்பட்ட மாற்றம் அறக்கட்டளை அமைப்பு. ஒரு கை ஓசை தராது, தனிமரம் தோப்பாகாது. அது எல்லாரும் இணைந்து நாங்கள் செயற்படுவதற்காக ஒரு சிறு குழுவை நான் உருவாக்கி அந்த குழுவினுடைய தலைவராக இயங்கி வருகிறேன். எங்களுடைய குழுவில் இருக்கிற எல்லாரும் அந்த சமூக நலன் விரும்பிகளாக இருக்கிறார்கள். சமூக ஆர்வத்தோடு சமுதாயத்தை மறுமலர்ச்சி சமுதாயம் மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இயங்கி வருகிறார்கள். இந்த போதை பாவனை 10 வருடங்களாக தீவிரமாக இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். நீங்கள் இளமையாக இருந்த காலத்திலும் இப்பொழுது நீங்கள் ஒரு முதுநிலை அடைந்திருக்கிற காலத்திலும் இந்த போதை திட்டமிட்டுத்தான் பரப்பப்படுகிறது. இந்த தீவு கடலால் சூழப்பட்ட ஒரு நிலப்பரப்பாக அமைந்திருக்கிற இந்த தீவில் இவ்வாறான போதைப் பொருட்கள் பரப்பப்பட்டு இப்பொழுது பாடசாலை மட்டத்தில் சீரழிந்து கொண்டிருக்கிற போது எவ்வாறு இது பரப்பப்படுகின்றது? இது திட்டமிட்டு நிகழ்த்தப்படுகிறதா? இதை நாங்கள் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும்? இது திட்டமிட்டு எமது மக்களுக்கு குந்தகம் விளைவிக்கும் ஒரு நிகழ்வாகவே இருக்கின்றது. அதாவது எமது மக்கள் பல இன்னல்களை கடந்த காலத்தில் அனுபவித்தார்கள். போர்க்காலத்தின் போது 30 ஆண்டு போரின் போது அளவிற்கரிய இன்னல்களை அனுபவித்த எமது சமூகம் தொடர்ந்து இன்னலுக்குள்ளாகி வருகிறதை தான் நாங்கள் காணக்கூடியிருக்கிறது. இது திட்டமிட்ட ஒரு சதியாக இருக்கிறது. ஒரு சிலருடைய குறுகிய லாப நோக்கோடு எமது மக்களை நாசமாக்கி வருகின்ற இந்த ஈனமான செயலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் நிச்சயமாக எல்லாரும் முனைய வேணும். அவை அழிகின்ற ஒரு சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு நாங்கள் எல்லாரும் கடுமையாக உழைக்குவோம். அரசு போதைக்கு எதிரான புனர்வாழ்வுகள் நிலையங்கள் அமைக்கும் முதலே நீங்கள் ஃபாதராக இருந்து முதலாக புனர்வாழ்வு நிலையம் அமைத்து அவர்களை இனங்கண்டு உங்களுக்குள் எடுத்து அவர்களுக்கு உணவளித்து வெளியில் விட்டீர்கள். அவ்வாறு வெளியில் விடும் பொழுது நீங்கள் எதிர்கொண்ட சவால் என்ன? எது உங்களை தூண்டியது? எது உங்களை மேலும் அதில் சோர்வடைய வைத்ததா, அல்லது மேலும் இதை நான் திருத்தி எடுக்கலாம் சமுதாயத்தில் என்கின்ற எண்ணம் தோன்றியதா? நான் ஆரம்பத்தில் விடத்தீவு பங்குதந்தையாக இருந்த பொழுதே நான் இந்த பணியை ஆரம்பித்துட்டேன். ஏனென்றால் எனக்கு சமைக்கிறதுக்கு வந்த நபர் ஒரு மாதத்தில் 15 நாள் நல்லா குடிப்பார், 15 நாள் நல்லா இருப்பார். என்றாலும் அவர் தொடர்ந்து அந்த குடிக்கிற காலத்தில் எனக்கு ஒழுங்காக சாப்பாடு கிடையாது. அப்படியான காலகட்டத்தில் 6 மாதத்துக்கு மட்டும் நான் அவர் பொறுத்திருந்து அவருக்கு வழிகாட்டிக்கணி இருந்தேன். நான் கணக்கு ஏசையில் அவரை துன்புறுத்தவில் அறிக்கையில் விரட்டையில் அந்த அன்பாக வழிகாட்டில் செய்துக்கின்ற போகிறது 6 மாதம் முடிவில் அவர் தானாக சொன்னார், அதை நான் இனியும் குடிக்க மாட்டேன். இன்று வரை அவர் குடிக்க இல்லை. ஆனால் அந்த குடியால் அவருடைய குடும்பம் பிரிந்தாலும் காலப்போக்கில் குடும்பமும் சேர்ந்துட்டாங்க, பிள்ளைகள் சேர்ந்துட்டாங்க. ஆகவே அது அதான் ஆரம்ப நிகழ்வு. தொடர்ந்து நான் தலைமன்னாடு பங்கு இருந்து பிறகு பேசாலையில் பங்கு இருந்த பொழுது இன்னும் தீவிரமாக அங்கே இந்த மது போதை பாவனை கூடுதலாக இருந்ததை நான் காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் அங்கே பேசாலையில் குழுவாக அவங்களை உருவாக்கி குழு சிகிச்சையை கொடுத்தேன். ஆகவே அது எங்களுக்கு பெரிய பலன் கொடுத்தாங்க. பேசாலையில் இருந்து குணமாக்கப்பட்டவர்களை தாழ்வுபாடு அங்கால மன்னார் பிரதேசம் அல்லது மன்னார் பெரிய கோயில், அங்கால பள்ளிமுனை,
போன்ற கிராமங்களுக்கும் எங்களை குழுவை கூட்டிக்கொண்டு போய் அங்கேயும் குழுக்களை உருவாக்கி அதன் மூலமாக எங்களுக்கு இந்த குழு அணு சிகிச்சை முறையை முதன்மைப்படுத்தி செயல்பட்டோம். இந்த போதைக்கு எதிரான போதையில் பாவனை உள்ளவர்களுக்கு இந்த தீவில் அல்லது தமிழ் பிரதேசங்களில் தனியான சிறைச்சாலை அமைக்க வேண்டும் அரசு. அவ்வாறு இல்லாமல் எல்லா குற்றவாளிகளும் ஒன்றாக அமைப்பதனூடாக சிரமங்களை எதிர்கொண்டு வருகிறது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இந்த சிறைச்சாலையில் வந்து பலவிதமான ஆட்கள், அதாவது பல விதமான நிலைகளில் குற்றவாளிகள் ஆக்கப்படுவரும், குற்றவாளிகள் என சந்தேகத்தின் பேரில் பிடிபட்டு இருப்பவரும், விதமாக கூடுதலாக இளைஞர்களும் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சரியான விஞ்ஞான முறையில் நாங்கள் அவங்களை தேடி போக வேணும். விஞ்ஞான ரீதியான சிகிச்சை முறைகளை நாங்கள் அறிமுகப்படுத்த வேணும். அது நாங்கள் ஒரு மணி எல்லாம் குற்றவாளிகள் என்ற பட்டத்தோடு அவங்க வச்சிருக்கக்கூடாது. அவங்களும் மனிதர்களாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களுடைய குறைகளை முதன்மைப்படுத்தாமல் அவர்கள் காணப்படும் நிறைகளை கண்டுணர்ந்து அவர்கள் நல்ல பிள்ளைகளாக உருவாகுவதற்கு நாங்கள் எப்பொழுதும் பெரும் மனத்தோடு அவர்களை ஏற்றுக்கொள்வோம். இந்த தமிழ் பிரதேசத்தில் குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் திட்டமிட்டு போதைவஸ்துக்குள் உட்படுத்தப்படுகிறார்கள். இதற்கு எதிராக நீங்கள் எவ்வாறு இனங்காண்கிறீர்கள்? அவர்கள் எடுத்து அவருடைய தந்தை தாயார்களுக்கு எவ்வாறு சொல்லிவிடுகிறீர்கள்? அதற்கான நிதி செலவுகள் உங்களால் எப்படி கையாளக்கூடியதாக இருக்கிறது? குடும்ப அணுகுமுறை, குடும்ப சிகிச்சை முறையை நாங்கள் எடுத்து வரோம். அதாவது ஒரு ஆள் குடிக்காரர் இருக்கிற பொழுது அங்கே குடும்ப பின்னணியில் இருந்தால் அந்த நோய் தோற்றுவிக்கப்படுகிறது. ஆகவே சில வேளை தாய் அல்லது மனைவி காரணமாக இருக்கலாம், பிள்ளைகள் கூட காரணமாக இருக்கலாம். ஆகவே குடும்ப ரீதியாக ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட முறையில் அவளுக்கு சிகிச்சை வழங்கி அவளுக்கு ஆற்றுப்படுத்தல் செய்து அது கூட்டு முயற்சியாக அவர்கள் ஒவ்வொருவரும் முழுமையான ஒரு மாற்றத்தை தாங்களாக திகழ்கிறதுக்கு நாங்கள் வசதிகளை பெறுகிறோம். இது கூடுதலாக எங்களுடைய பிரதேசங்களில் நாங்கள் பலருடைய உதவியும் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. குறையான நண்பர்கள், உறவுகள் இவர்கள் எல்லோரும் என்னுடைய இந்த பணியினுடைய உயர்தன்மையை உணர்ந்து எனக்கு பல வழிகளில் உதவி செய்திருக்கின்ற வருகிறார்கள். அந்த வகையில் எங்களுடைய மருதங்கணி பிரதேச செயலகமும் அந்த அக்காலத்தில் எங்களுடைய யாழ் அரசாங்க அதிபர் என் வேதநாயகன் அவர் இப்போ தற்பொழுது ஆளுநராக இருந்து வருகிறார். அவருடைய வழிகாட்டலில் எங்களுக்கு 10 ஏக்கர் காணி மருதங்கணியில் கிடைத்தது எங்களோட குழுவுக்கு. அந்த காணியை நாங்கள் பயன்படுத்தி எங்களுடைய திட்டங்களை விரைவாக முன்னெடுக்க பார்க்குறோம். ஆகவே அங்கே அதுக்கு வேண்டிய உட்கட்டமைப்பு முறைகளை கட்டி எழுப்ப வேணும், அவளுக்கு வேண்டிய தொழில் வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேணும், அவளுக்கு தொடர்ந்து பயிற்சி கொடுக்க வேணும், சிகிச்சை வழங்க வேணும். விதமாக பல 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 நிலைகளில் எங்களுடைய முயற்சி முன்னெடுக்கிறோம். தமிழ் பிரதேசத்தில் மாணவர்களுடைய பாவனை ஒரு நச்சு வலயமாக மீட்க முடியாத நிலையில் இருக்கின்றன. இதற்கு உங்களுடைய பணி எவ்வாறு செயற்படுகிறது? எவ்வாறு மாணவர்களை மீட்டெடுக்கிறீர்கள்? அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எவ்வாறு நடக்கின்றன? இந்த மாணவர்களுடைய மீட்டல் முயற்சி என்பது திரும்பவும் நாங்கள் பாடசாலைகளை தரிசித்து பாடசாலை மாணவர்களுக்கு இந்த உள்ள சமூக விழிப்புணர்வு கருத்தரங்களை நடாத்தி, பிள்ளைகளுக்கு பாசறைகளை நடாத்தி, அவர்களுக்கு விளையாட்டுகள் கூட அவர்களுக்கு செய்து கொடுத்து அது மூலமாக அவர்கள் அந்த கற்பதற்கு வேண்டிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கி கொண்டு வருகிறோம். வீடுகளை தரிசிக்கிறோம். பின்தங்கிய நிலையில் காணப்படுற மாணவருடைய இல்லங்களை தரிசித்து அவர்களுக்கு ஊக்குவிப்பு வழங்கி வருகிறோம். அவை தொடர்ந்து நாங்கள் என்னென்ன வகையில் யார் யார் வழியே போய்க்கின்றாங்களோ அவர்களெல்லாம் திரும்பவும் இந்த நிலைக்கு உள்வாங்கிறது எங்களுடைய நோக்கம். அதாவது நாங்கள் எங்களை மாணவர்கள் படிக்கையில் அவன் முட்டாள்னு சொல்லிக்கொண்டு அப்படி தீர்ப்பு வழங்கி கொண்டு நாங்கள் அவங்கள உரங்கட்டக்கூடாது. அவர்கள் எங்களோட பிள்ளைகள், அவங்களும் படிக்கக்கூடிய ஆட்கள் என்பது அவங்க உணர்ந்து கொள்ள அவங்களுக்கு அடிக்கடி நாங்கள் சந்திப்புகளை மேற்கொண்டு அவங்களுக்கு பாராட்டி உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அவங்களை நாங்கள் வலுப்படுத்தி வருகிறோம். அப்போ இந்த மாணவர்களுடைய போதை பாவனையிலிருந்து மீட்பதற்கு அரசியல் தலைவர்கள், ஏனைய மத தலைவர்கள்
ஏனைய சமூக ஆர்வலர்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்று அவர்களிடம் வேண்டிக் கொள்கிறீர்கள்? மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாணவர்களை இனங்கண்டு அவர்களை உள நிபுணர்களுடைய வழிகாட்டுதலுக்கு இருக்கிறோம். அவர்களை தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு உளவள சிகிச்சை வழங்கி கொண்டிருக்கிறோம். அப்போ எங்களுடைய பொறுத்தவரை இது குடும்ப ஆற்றுப்படுத்தலை நாங்கள் செய்துக்கொண்டு வரோம், இந்த மாணவ குடும்பங்களே. அப்போ சில குடும்பங்களில் தகப்பன் குடி இருக்கிறதால பிள்ளை போதையில் இறங்குறதை நான் பார்க்கக்கூடியது. ஆகவே திருப்பவும் தகப்பன் நாங்கள் எப்படி நோமலுக்கு கொண்டு வர்றது, அவரை எப்படி ஒரு பொறுப்பான அன்பான தகப்பனாக மாற்றுறது. இது உங்களுடைய பணி ஃபாதர். நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், உங்களுடைய முயற்சியில் அகலப்படுத்த வேண்டும் என்றால், இந்த பணியை அகலப்படுத்தி முற்றாக தமிழ் பிரதேசத்திலிருந்து போதை அகற்ற வேண்டும் என்றால் எதை எதிர்பார்க்கிறீர்கள்? நாங்கள் இப்போ எங்களுடைய போலீஸ்காரோட உதவியை நான் எடுத்துக்கிறேன். பல சந்தர்ப்பங்களில் போலீஸ்காரோட உதவி. மற்றது எங்களுடைய மத தலைமைப்பிடங்களும் ஒரு சைவ சமய பெரிய தலைவர்கள், கிறிஸ்தவ சமய தலைவர், இஸ்லாமிய மத தலைவர்கள், இவர்கள் எல்லாரும் முனைந்து நாங்கள் ஒரு ஒரு கூட்டு முயற்சியில் ஈடுபடுற ஒரு வகையில் சந்தர்ப்பங்களுக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கிராமிய விழிப்புணர்வுகளை நடத்திக்கிட்டு வர்றோம். அதே பாடசாலை மட்டத்திலையும் நாங்கள் சேர்ந்து செயல்படுறோம். தனிச்சில்லை பாடசாலை மட்டத்தில், கிராமிய மட்டத்தில் நாங்கள் தொடர்ந்து இந்த மத தலைமைப்பிடங்களை இணைச்சி செய்திருக்கிறோம். போலீஸ் அந்த அரசியல் சட்டங்களை நாங்கள் ஓரளவு மதிக்கிறோம். எங்களுக்கு பல தடவைகளில் எங்களுக்கு நேரடியாக வழக்கறிஞர்கள் கூட வந்து உதவி செய்திருக்கிறார்கள். அப்போ இவ்வளவு உங்களுக்கு போலீஸார், ஏனைய மத தலைவர்கள், ஏனையர்கள் பங்களித்த பொழுதிலும் அது பரவி கொண்டிருக்க நச்சு வலயத்திலிருந்து மாணவர்களை மீட்க முடியாமல் இருக்கிறது. இதற்குரிய மைய காரணம் என்ன? இது முக்கியமாக அந்த தீய சக்திகளுடைய வலு கூடிக்கொண்டு போகிற வேளையிலே தீய சக்திகளை எதிர்த்து அவர்களை வெல்லுவதற்கான ஆக்கப்பூர்வமான சக்தி நல்மனம் கொண்டு வந்து கிடைக்கிறது இன்னும் போதாதுன்னு தான் சொல்லுவேன். அப்போ தீய சக்திகள் கூடுதலாக இந்த பண லாப நோக்கோடு கூடுதலாக குறைஞ்ச காலத்தில் கூடுதலாக உழைக்கலாம் என்ற எண்ணத்தோடு அவர்கள் பணத்தை தான் முதலப்படுத்தி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசப்படுத்துகிறார்கள். ஆகவே இது நிச்சயமாக இந்த பணத்தை நாங்கள் இலக்காக கொண்டு இயங்காமல் எங்களுடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வை இலகுவாருக்கு நாங்கள் எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் நிச்சயமாக குடிகாரன், போதவத்துக்காரன், கள்ளன், கொலைகாரன், குமாளி என்ற பட்டப்பெயர்களை பெறுவதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கக்கூடாது. அது விடுவித்து ஓரங்கட்டப்பட்ட இந்த பிள்ளைகளை விடுவித்து அவர்களை நேசக்கரத்தோடு தேடி போவதுதான் எங்களுடைய இலக்காக இருக்கும். எல்லாரும் போதை பாவனை என்றவுடன் வறிய மாணவர்கள், வறிய பிரதேசம், வறிய குடும்பம் என்றே பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ அண்மை காலங்களாக இந்த நச்சு வலயத்துக்குள் பணக்கார குடும்பங்கள், பணக்கார பிரதேசங்கள், பணக்கார மாவட்டங்களுக்கு ஊடியிருக்கிறது. அதை எவ்வாறு பார்க்குறீர்கள்? பணக்கார அல்லது படித்தவர்கள் என்ற போர்வைக்குள்ளே வாழ்கிற எல்லாரும் இந்த அடிமைத்துவ வலைக்குள் சிக்குண்டு போகாமல் இல்லை. எத்தனையோ படித்தவர்களுடைய, ஆசிரியமாருடைய, டாக்டர்மாருடைய பிள்ளைகள் கூட பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது நான் காணுகிறேன். அந்த வகையில் இது பணத்தையும் கடந்து, செல்வாக்கையும் கடந்து, மதத்தையும் கடந்து சாதாரண நிலையிலே எல்லாருக்குள்ளும் நுழைந்து எல்லாரையும் அடிமைப்படுத்துகின்ற ஒரு ஈனமான ஒரு நோயாகத்தான் இந்த போதை பொருள் பாவனை நோய் இருக்கிறது. உங்களோட மாற்றம் அமைப்பினூடாக போதையில் பழக்கப்பட்ட மாணவர்கள் அல்லது இளைஞர்களை எடுத்து அவர்களை புனர்வாழ்வு அளிக்கும் பொழுது, அதில் விடுபடும் பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த விரக்தி தன்மை, கோபம் அல்லது தற்கொலை முயற்சிகள், அதுகளுக்கு எவ்வாறான ஆற்றுப்படுத்தலை நீங்கள் செய்கிறீர்கள்? பொதுவாக போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட்டுன்னு அவர்கள் பலவிதமான பாதிப்புகளுக்கு உள்ளாகிறார்கள். அவர்களுக்கு கோபம் பெறும், நித்திரை பெறாது, அவர்களுக்கு சாப்பிட இயலாது ஒழுங்காக. அப்படியான பல பாதிப்புகளை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஒரு வெறுப்புணர்வும் இருக்கும்.
ஐயோ குடிக்காமல் இருக்கிறேனே, போதை வஸ்துவை அருந்தாமல் இருக்கிறேனே என்று சொல்லி ஏக்கத்தோடும் இருப்பார்கள். அது இதை உடனடியாக நாங்கள் எப்படி தீர்க்கிறதுன்னு சொன்னால், ஆரம்பத்திலிருந்தே அவங்களோடு அன்பான முறையில் அவங்களோடு நாங்கள் அணுக வேணும். அந்த துவேஷமான முறையில் அல்லது தூக்கி எறியப்பட்டவன்ற உணர்வில் நாங்கள் அவங்கள தேடி போகாமல், அவங்களும் பெறான், அவங்களும் பிள்ளைகள் தான். அவன் நிச்சயமாக அவனுக்கும் உணர்வு இருக்குது, அவனுக்கும் வாழ்வு இருக்குது என்பதை அவனே உணரும் விதமாக அவனோடு நாங்கள் பேசுகிறோம். உடனடியாக நாங்கள் விளைவுகளை பெருசாக எடுக்கலாக. ஆனால் படிப்படியாக அவர்களோடு பயணிக்கிற பொழுது, அவர்களோடு சேர்ந்து செயல்படுகிற பொழுது, அவர்கள் எமது பிள்ளைகள், அவர்கள் மனிதர்கள், அவர்களும் மாண்போடு வாழ வேண்டியவர்கள் என்பதை அவர்கள் உணரும்படியான வழிகாட்டலை செய்கிறோம். இந்த பணியில் மறக்க முடியாத சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறதா? உங்கள் மனதை தாக்கி இருந்தால் அதை கூறுங்கள். பல சம்பவங்கள் இடம் பெற்றிருக்கின்றன. அதில் ஒரு மாணவன் 10ஆம் ஆண்டில் வந்தான். 10ஆம் ஆண்டில் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகி வந்த மாணவன் அவன் படித்து அங்கே பயிற்சி எங்கள் நம்பிக்கை எழுதுக்கு எங்களுடைய வழிகாட்டலை பெற்று மாற்றமடைந்து வீட்டை போனவனை இந்த வருஷம் ஆரம்பத்தில் அங்கே சந்திக்கிறேன். அப்படி அவன் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவங்க தகப்பனில் தாயோட மோட்டர் சைக்கிளில் இரவு என்னை வழியில் சந்தித்து போட்டு மோட்டர் சைக்கிளை நம்மளோட ஃபாதர் போகிற என்ன தாயை சொன்னால், தாய் இது சரியாக விளங்கல, இல்லை யாரோ ஃபாதர்னா, இல்லை எங்களோட ஃபாதர் தான் போகிறேன்னு போட்டு என்னை திரட்டி அவன் சொன்னான், ஃபாதர் இப்போ நான் படித்து நிற்கிறேன், எனக்கு பழைய கால வாழ்க்கை வருத்தங்கள் எல்லாம் போயிட்டு இப்போ நல்லா இருக்கேன் ஃபாதர். இப்போ நான் படிக்கிறதோட சின்ன ஒரு முயற்சியும் செய்கிறேன். என்ன, அம்மாவும் நானும் சேர்ந்து தான் அந்த சின்ன வியாபாரம் செய்கிறோம். பொருட்களை கொண்டு கடைகளுக்கு மாற்றி கொடுக்குறது, அதை தான் அங்கே செய்து நிற்கிறோம். ஆகவே நான் இப்போ நல்லா இருக்கிறேன், அது எனக்கு மறக்கலாது. அப்படி கனவு சந்தித்து சொல்லுவாங்க. உண்மையில் நல்லா இருப்பதை நாங்கள் காணுகிற பொழுது அவங்க மனதில் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை அவங்களே கண்டுணர்ந்து அவங்களை வெளிப்படுத்தும் பொழுது அப்படியே சந்தோஷம் கிடைக்கும். இந்த பணியில் நான் ஃபாதர் உங்களை கூட நான் பார்க்க நான் ஒரு போதவஸ்தால் பாதி உள்ளானவரை நீங்கள் எடுத்து புனர்வாழ்த்து கொண்டிருக்கப்பொழுது அவரால் ஒரு தாக்கப்பட்டு முகங்கள் வீங்கப்பட்டு இருந்தனீர்கள். அந்த சந்தர்ப்பத்தில் கூட உங்களுடைய முயற்சி தளராமல் நின்றும் திறந்து கொண்டிருக்கிறார். அதை பற்றி ஒருக்கா கூறுங்கள். நான் ஒரு இளைஞன், ஒரு 20 வயது இளைஞனை தான் தாய் குழந்தை விட்டாங்க, ஃபாதரை மாற்றித்தாங்கன்னு சொல்லி விட்டுட்டு போனால் 2ஆம் நாள் அவன் கொஞ்சம் கடுமையாயிட்டான். 2ஆம் நாள் கடுமையாயிரோன்னா மத்தியானம் ஒரு 2 மணி போல சொன்னான், ஃபாதர் என்ன வீட்டு போய் விடுங்க, நீ போகலாம், தெரியும் கூட வச்சுருந்தா அவன் எனக்கு அடி விழுமன்னு தெரிஞ்சு அது கூட நான் போகலான்னு சொல்லுவேன். சொல்லி போட்டு நான் ஹெல்மெட்டை காட்டி வச்சு போட்டு அரிச்சுக்கண்டு இருக்கிறதுக்கு இல்லை, அவனுக்கு அவ்வளோ வேகம் பொறுக்க முடியலை. டக்குன்னு இருந்த எந்த ஹெல்மெட்டாலே என்னை தலைக்கு அடித்து வீசினான். அப்படியே ஹெல்மெட் தூரவில் எனக்கு சரியான காயம் முகத்தில். உடனடியாக நான் போலீஸ் குரஸுக்கு போயிட்டு சிகிச்சை நான் பெற்று 9 இழை போட்டாங்க. ஒரு மாதிரி தப்பி பிழைச்சி அப்போ பிறகு பார்த்தா போலீஸ் எல்லாம் அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அவங்கள சிறைக்கு போகிற கட்டத்துக்கு வந்துட்டு நான் அவனை மன்னித்து இல்லை அவனை திருத்தலை, அவனை திருப்பி அவனை எடுத்து அவனை இப்போ நல்லா இருக்கலாம். அந்த ஞாபகம் இருக்குங்க அப்போ அந்த நிகழ்வு. ஆகவே இது நாங்கள் பழி வாங்கக்கூடாது. நாங்கள் அந்த பழி வாங்குறோன்னா அந்த சிவினை அந்த செய்த அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. இப்போ ஜீசனா சொல்லி ஒரு கணத்தில் இருந்தால் மறுகணத்தை காட்டும். நாங்கள் அதே பாணியில் நாங்கள் செயல்படணும். ஆகிய அடித்தவனையும் அரவணைத்து அன்பு செய்து அவனுக்கு புதுவாழ்வு, நிலைவாழ்வு, நிறைவாழ்வு உண்டு என்பதை உணர்ந்து கொள்ளும் விதமாக நாங்கள் தொடர்ந்து இந்த பணியை நாங்கள் கரிசனையோடு கருணியத்தோடு முன்னெடுக்க வேண்டும். ஆகவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மனிதன் நேசிக்கப்பட வேண்டியவன், மனிதம் நேசிக்கப்பட வேண்டும். ஆகவே எந்த கட்டத்திலும் நாங்கள் மனிதத்தை நோகடிக்காவது மனித நேயத்தோடு மகிழ்வோடு வாழ பயணிக்க வேண்டும்.
எங்களுடைய இலக்கு எப்பொழுதும் தெளிவாக இருக்கும். அதாவது மற்றவர்களை மையப்படுத்திய ஒரு அணுகுமுறையை நாங்கள் முன்னெடுக்குவோம். இந்த துறை சார்ந்த புத்தகங்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறீர்கள். இதுவரை எத்தனை புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள் போதைக்கு எதிராக? போதைக்கு எதிராக 5-6 புத்தகம் வெளியிட்டேன். பொதுவாக உளவியல் புத்தகங்கள் நான் ஒரு 25 புத்தகம் வெளியிட்டேன். மற்ற ஆன்மீக புத்தகங்கள் 5-6 எழுதியிருக்கிறேன். அப்படியே தொடர்ந்து எழுத்து துறையிலேயும் நாங்கள் மிக மாற்றத்தோடு ஈடுபட்டு வரேன். எனக்கு எழுதுறதுக்கு பிடிக்கும், நல்லா எழுதிக்கொண்டே இருப்பேன். இப்பொழுதும் தமிழ் பிரதேச மாணவர்களுக்கு நீங்கள் இறுதியாக கூற விரும்பும் கருத்து என்ன? எமது பிள்ளைகள் தான். ஆகவே எமது சமூகம்தான். ஆகவே நாங்கள் எல்லாரும் நல்லவரே என்ற எண்ணத்தோடு, யாதுமூரே யாவரும் கேளி என்ற எண்ணத்தோடு நாங்கள் ஒருமித்த மனநிலையில் பயணிக்க வேண்டும். ஆகவே ஏற்றத்தாழ்வுகளை கடந்து ஏனோ தானோ என்று இருப்பதை விடுத்து நாங்கள் எல்லாரும் நல்லதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை எப்பொழுதும் ஆழப்படுத்தி நமக்குள்ளே ஒரு மாற்றம் வேண்டும். அந்த மாற்றம் துல்லியமானதாக, தெளிவானதாக தொடர்ந்து வெளிப்படுத்தப்பட வேண்டும். நாம் தொடர்ந்து நல்ல பிள்ளைகள் என்ற ஒரு புதிய சமூகத்தை கட்டியெழுப்புறதுக்கு நாம் ஒவ்வொருவரும் நான் நல்லவன் அதே மாதிரி மற்றவர்களை பார்த்து நீ நல்லவன், நீங்கள் நல்லவங்க, எல்லாரும் நல்லவங்க என்று அடிக்கடி சொல்ல கற்றுக்கொள்ளவன். என்றும் இல்லாதவாறு தற்கொலைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிற சமூகத்தில் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? தற்கொலை முயற்சியில் ஒருமுறை ஒருவர் ஈடுபட்டால் அவர் திரும்பவும் ஈடுபடுவார் என்பது பொதுவான கருத்து. இதில் மற்றவர்கள் மிச்சம் நிதானமாக இருக்க வேண்டும். ஒருக்கா ஒரு பிள்ளை அல்ல ஒரு அப்பா அல்ல ஒரு அம்மா தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டால் அது ஆரம்பம்தான். இதில் மிச்சம் நிதானமாக இருக்க வேண்டும். எல்லாரும், குறிப்பாக அந்த வீட்டுக்காரர்கள் எல்லாரும் மிச்சம் அவதானமாக அவர்கள் இருந்து கொள்ள வேண்டும். இந்த தற்கொலை முயற்சிக்கு அடிப்படையான காரணம் அவர்கள் தங்களுக்குள்ளே வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை இல்லாமல் செய்கிறாங்க. வாழ வேண்டும், மகிழ வேண்டும், நான் நல்ல பிள்ளையாக இருக்க வேணும் என்ற எண்ணம் இல்லாமல் போக எதிர்மறையான எண்ணங்களால் தங்களை ஆட்கொள்ள விடுகிறார்கள். எதிர்மறை எண்ணங்களுடைய வெளிப்பாடு தான் தற்கொலை உணர்வு. இங்கே நாங்கள் கவனிக்க வேணும். ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் எவ்விதமாக கைவிடப்படுகிறார். ஏன் கைவிடப்படுகிறார்? ஏன் அவர் தனக்கு சுற்றிய ஒரு தீவை அமைத்து கொண்டு தானும் தண்டை பாடு பண்ணி இருக்கிறார். இங்கே நாம் விரைவாகவும் விவேகமாகவும் பணிக்களத்தில் இறங்க வேண்டும். கைவிடப்பட்டவர்களை அல்லது மனச்சோர்வில் வாழ்வர்களை நாங்கள் தேடி போய் அவர்களுக்கு ஆறுதல் வழங்க வேண்டும். ஆறுதல் உலக ரீதியான ஒரு மாற்றத்தை அவர்கள் கொணர்வதற்கு, அவர்களாகவே உணர்ந்து சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நாங்கள் உதவி செய்வோம். இதில் அவசரப்பட்டு நாங்கள் முடிவுகளை எடுக்கக்கூடாது. அந்த ஏன் பாஞ்ச, ஏன் கிணத்துக்கு விழுந்த, ஏன் என்று சொல்லி அவனை இன்னும் ஈனப்படுத்தக்கூடாது. இன்னும் அந்த கேள்விக்கு இடமில்லை. நாங்கள் அமைதியாக இருக்கோம். சார், நீங்கள் தெரியாமல் செய்தி போட்டீங்க போல, அல்லது இதை வீட்டில் போய் ஐயோ நான் இந்த அம்மா அப்பா ஒரே சண்டை, அதான் எனக்கு தாங்கலாம் நான் பாஞ்சான் பிள்ளை சொல்லுது. தாய் மொத்து சொல்கிறா, ஓம் ஃபாதர் நாங்கள் 2 பேரும் ஒரே சண்டை. ஆகவே அந்த பின்னணி என்ன, ஒரு ஆள் தற்கொலை செய்யறதுக்கு பின்னணி என்ன? ஒயல் மாணவி ஏன்னா ஆஸ்பத்திரியில் சாதிச்சேன் 3 கிழமைக்கு முயற்சி எடுத்து கடைசியில் முயற்சி தோல்வி கண்டு இன்னும் பேசிக்கண்டு கடைசியில் நான் வாழ்கிறேன், நல்லா இருக்கிறேன். அந்த பிள்ளைய கேட்டவர் சொன்னப்பா இப்படி தான் இவங்க அப்பா குடிச்சு போட்டு வந்து அம்மாவோட தொடர்ந்து சண்டை பிடிக்கிற பொழுது என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. கடைசியில் நானே பாஞ்சிட்டேன். நானே முயற்சி எடுத்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். ஆகவே ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னால் அந்த மன தாக்கம், மன பாதிப்பு கடுமையாக இருக்கு. ஆகவே எங்களுடைய அணுகுமுறை என்ன? எதிர்மறையான எண்ணத்தோடு அவர்களை நாடி போகாது, நேர்மறை எண்ணங்களை நாங்கள் முதன்மைப்படுத்தி அவர்கள் திரும்பவும் படிக்கலாம், அவர்கள் வாழலாம், அவர்கள் வளரலாம், அவர்கள் மகிழலாம் என்ற அந்த எண்ணத்தையே நாங்கள் திரும்ப அவங்களுக்கு ஊற்றுற பொழுது
சந்தோஷமாக இந்த மகிழ்வித்து மகிழ்தலும் வாழ்வித்து வாழுதலும் இந்த பயிற்சியில் முதன்மைப்படுத்தப்படுகிறது. அதுங்களை மாற்றம் அறக்கட்டளையின் இலக்கே அதுதான். மகிழ்வித்து மகிழ்வுறுவோம், வாழ்வித்து வாழ்வடைவோம். அண்மை காலங்களில் தங்களை மக்கள் பிரதிநிதி என்று சொல்லிக்கொண்டு அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லிக்கொண்டு போதை பாவனையை பாவித்து கொண்டு வீடியோக்கள் விடுவதும் சமூக தளங்களை கருத்துக்களை பகிர்வதும் குடிப்பது என்பது வெளிநாடுகளில் ஒரு சாதாரண விடயம். நீங்களும் குடியும் கொண்டு இந்த இவ்வாறு உங்களுடைய போதைக்கு எதிராக செயற்பட்டிருக்கும் பொழுது தங்களை மருத்துவர் அல்லது மக்கள் பிரதிநிதி சொல்லிக்கொண்டு கருத்துக்களை விதைக்கும் பொழுது அதை நீங்கள் இவ்வாறு இளைஞர்களையும் மாணவர்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வீர்கள்? எந்த நிலையில் எவர் இருந்தாலும் அவர் மாண்புறு நிலையில் வாழ வேண்டும். அவர் இறங்கி வர இயலாது. அவர் பேச்சில் கௌரவம், பேச்சில் உயர்ந்த தன்மை, செயல்பாட்டில் நடைமுறை வாழ்க்கையில் எப்பொழுதும் அவருடைய ஏற்றம் தெரிய வேண்டும். இது நாங்கள் பரமனே சிறிய சிறிய முயற்சிகளை எடுத்து பெரிய பெரிய அளவில் வெற்றி காண வேணும் என்ற நோக்கத்தை விட்டுட்டு கிருதியாக நாங்கள் நல்லா வர வேணும் என்று சொல்லி நாங்கள் இருக்கக்கூடாது. அப்போ இது போலிகளை கண்டு மறக்கூடாது. இது போலியான ஒரு வேஷம், இந்த போலியான ஒரு வழிகாட்டல் இது வேணாம். அது உண்மையாக பற்றுள்ள நல்ல மனதோடு இயங்குகின்ற பெரியவர்கள் தான் எங்களுக்கு தேவை. அப்போ அதாவது அந்தஸ்து பதவியை பட்டங்களை நாங்கள் முதன்மைப்படுத்தி மனிதத்தை கொச்சப்படுத்தக்கூடாது. பேச்சோ பல்லக்கு தம்பி கால இருக்கக்கூடாது. ஆகவே இதயபூர்வமான தொடர்பாடல் இருக்க வேண்டும். நஞ்சான வார்த்தைகளை நாங்கள் நலந்தம் அள்ளி குட்டி போட்டு எங்களை பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளை வாழன்னு சொல்லலாது. நீ தூசணம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லல தாய் ஒரு தகப்பன் தாங்களே அடிக்கடி தூசணம் பேசிக்கொண்டு அவர்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லலாது. ஆக பிள்ளைகள் கற்றுக்கொள்வது தங்களுடைய பெற்றோரிடம் தான், தாங்கள் வாழ்கிற சூழல் இருந்தால். பிள்ளைகளை நாங்கள் கூடாது பட்டம் சுட்டி அவர்களை அடித்து துன்புறுத்த விட்டு அவர்களை அடிக்காமல் படிக்க வைக்கிறதான் கிடைத்தன. அவர்கள் மனதை நோடிக்காமல் அவர்களுக்குள்ளே இருக்கிற நன்மைத்திறம் வெளிவரும்படியாக நாங்கள் இயங்குறாங்க கிடைத்தன. நாங்கள் நிறைய கஷ்டப்படுங்க, ஆனால் கவலைப்பட வேண்டாம். கஷ்டப்படுறது சாதாரணம், ஆனால் கவலைப்படுறது தேவையில்லாத ஒன்று. அதுதான் இன்றைக்கு மனச்சோறு, மனநோய், மனத்தாக்கம் என்ற வகையில் இன்றைக்கு பலர் படிக்காமல் இருக்கிறார்கள். படிக்க வேண்டிய காலத்தில் பாடசாலை விட்டுட்டு சின்ன வயதில் ஒதுங்கி போய் வேலைக்கு போகிறார்கள். இதெல்லாம் நிப்பாட்டப்படும். எல்லா பிள்ளைகளும் நல்லா படிக்கிறதுக்கு வேண்டிய வாய்ப்புகளை பெற்றோர் கட்டாயம் கொடுக்க வேண்டும். எனவே இந்த உங்களுடைய கேள்வியில் வருகிற இந்த துணியை நான் பார்க்குற பொழுது தேவையில்லாத பழக்க வழக்கங்களில் பிள்ளைகளை நாங்கள் முன்னெடுக்கக்கூடாது. ஆகவே பண்பான அன்பு கலந்த பேச்சு எங்களில் இருக்க வேண்டும். அன்பு மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று திருவள்ளுவர் சொல்லுற பொழுது அந்த இல்லற வாழ்விலே அன்பும் அறனும் தான் இருக்க வேண்டும். அதுதான் பண்பும் பயனுமாக மாறுறது. அது முறை யாவரும் கேள்வி. நமக்குள்ளே இருக்கின்ற சகலவிதமான தேவையற்ற தொடர்பாடுகளை நாங்கள் விட்டு பொருத்தமான இனிதான தொடர்பாடு இருக்கணும். அது திருவள்ளுவர் திருமஞ்சுவார். இனி உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய்கவந்தற்று. இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய்கவந்தற்று. அதாவது நாங்கள் இனிய கனிகள் இருக்க இல்லாத பொல்லாத வார்த்தைகளை கூறுவது கனிகளை விட்டுட்டு காயலை பறித்து வந்தது சமமாகும் என்று திருவள்ளுவர் தெளிவாக நமக்கு சொல்லுவார். ஆகவே பாருங்கள், நம்முடைய சமூகத்திலே நிச்சயமாக இந்த இனிது பேசுதல், இனிது செயல்படுதல், இனிது பழக்க வழக்கங்களை முன்னெடுத்தல், இவ்வாறு நாங்கள் எல்லாரும் இறைவனுடைய அன்பு பிரதிநிதிகளாக இருப்பதற்கு எல்லா மதங்களும் கற்றுத்தருகிறது. அன்பே சுமந்து திருமூலர் சொல்வார். மானிடவியலை தான் நீங்கள் சிறப்பு பட்டமாக பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் ஆய்வு செய்த இடத்துல எங்களுடைய தமிழினத்தில் மட்டும்தான் இந்த நீதி நூல்கள் எங்கள் காலத்தில் படைக்கப்பட்டிருக்கிறது.
1000-2000 வருடங்களுக்கு முன்னே திருக்குறள், நீதி நூல், அகத்திய போடப்படுகிறது. இவ்வாறான நூல்கள் இருக்கும் பொழுதும் இவ்வாறு அந்த பிரதிநிதிகளாக வருபவர்கள் எங்களுடைய சமூகத்தை நச்சு வலயத்துக்கு மீண்டும் மீண்டும் தள்ளுகிறார்கள், திட்டமிடுகிறார்கள் என்பதிலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உரையாடலை நாங்கள் உருவாகி கொண்டோம். அந்த மீண்டும் ஒரு மாணவர்களை இவ்வாறான தூசணங்கள் அல்லது பியர் அல்லது சாராய போத்தலை பாவித்து கொண்டு இந்த நச்சு கருத்துக்களை விதைப்பவர்களிலிருந்து மாணவர்கள் மீண்டெடுக்க வேண்டும். அதற்காகத்தான் ஃபாதர் இன்று வரை தொடர்ந்து செயற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று கூறி, இதுவரை நேரமும் எங்களுக்காக அல்லது உங்களுக்காக நீங்கள் மீள வேண்டும் என்பதற்காக ஃபாதர் இந்த உரையாடலூடாக இதுவரை அவர் முகம் காட்டினதே இல்லை என்று நினைக்கிறேன். நான் இத்தனை 10 வருடங்கள் முதலே கேட்டிருக்கிறேன், இந்த முறை தந்திருக்கிறார். இதனூடாக நாங்கள் எல்லோரும் எவ்வாறான மக்கள் பிரதிநிதியாக இருந்தாலும், மருத்துவராக இருந்தாலும், தீய பழக்கங்களுக்குள் உங்களை திட்டமிட்டு பரப்புவாராக இருந்தால் நீங்கள் தான் தெளிவாக இருக்க வேண்டும் என்று நல்ல திருக்குறளூடாக, நீதியினூடாக எடுத்துரைத்திருக்கிறார். வணக்கம் ஃபாதர். வணக்கம், நன்றி.